ஒரு ஐயரு ஒரு மந்திரிச்ச முடிய ஒரு ஆளு கையில கொடுத்து, இப்போ உன் மனைவிய பாருன்னு சொல்றாரு. பார்த்தா அவங்க உடம்புல இருக்க கொடூர ஆன்மா இவங்க கண்ணுக்கு தெரியுது. அடுத்து குங்குமத்த மந்திரிச்சு அந்த பொண்ணு மூஞ்சில அடிக்க, அவங்க உடம்புல இருக்க அந்த ஆத்மா ஒரு கருப்பு பொம்மைக்குள்ள அடக்கி வச்சிடுறாங்க. அந்த பொம்மைய நம்ம ஹீரோ கையில கொடுத்து மரத்துல ஆணி வச்சு அடிக்க சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு, அதாவது நம்ம கதையோடைய ஹீரோயின் அந்த பொம்மைய தொட பாக்குறா. ஆனா அதை பார்த்து பயந்து ஓடி போயிடுறா. அந்த துர்ராத்மா அந்த பொம்மைக்குள்ள வந்து வெளியே வர பாக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்ட சாமியார் அந்த இடத்துக்கு வந்து அது மேல மந்திரிச்ச தண்ணியை தெளிக்கிறாரு. உடனே அந்த ஆத்மா அமைதி ஆயிடுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, அந்த பொம்மைக்குள்ள இருக்க ஆத்மாவை வெளிவர வைக்க ஒரு துர்சக்தி நிறைஞ்ச ஒருத்தன் இந்த ஊருக்குள்ள வரப்போறான்னு தெரிஞ்சு அந்த ஊர் எல்லையில ஒரு மந்திரிச்ச கங்கைய நீரை போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லனும் அந்த இடத்துக்கு வந்து ஆனா உள்ள வர முடியாம தவிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த தெய்வ சக்தி நிறைந்த மந்திரத்தை உடைச்சு ஊருக்குள்ளேயே வந்துடுறான். இப்ப அந்த வில்ல பேய் பொம்மைகளை கட்டி வச்சிருக்க அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த பொம்மைக்குள்ள இருக்க ஆத்மாவை எல்லாம் வெளியே விட்டுறான். அந்த ஆத்மா எல்லாம் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறது நம்ம ஐயருக்கு தெரிய வந்து அதை தடுக்கிறதுக்காக நமக்கு தெய்வ சக்தி நிறைந்த ஒரு ஆளு தேவைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பிரெக்னன்ட் லேடியை காமிக்கிறாங்க. அவங்க வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தை தெய்வ அம்சங்களை பொருந்தியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை பிறந்ததும் அந்த அம்மாவோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா புகுந்துடுது. மந்திரம் சொல்லி அந்த அம்மா உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மாவை எடுத்து ஒரு கருப்பு பொம்மைக்குள்ள அடைச்சிடுறாங்க. அந்த வில்லன் தொடர்ந்து விட்ட ஆன்மா எல்லாமே அவனுக்குள்ள புகுந்து அவன் இப்போ ஒரு தூர் ஆத்மாக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கர சக்தியை கொண்ட ஆளா மாறிட்டான். சில வருடங்களுக்கு பிறகு ஹீரோயினை பலி கொடுக்க பாக்குறான் வில்லன். அந்த இடத்துக்கு தெய்வ அம்சங்களோட பிறந்த நம்ம ஹீரோ வந்து 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஹீரோ மகாகாலியா உருமாறி அந்த வில்லனை வதம் பண்றான். ஹீரோயினையும் காப்பாத்திடுறான்.